வணக்கம். நீங்க சாப்பிடுற சாப்பாடு அதுல இருக்கிற சத்து உங்க உடம்புக்கு சேரலையா? அதாவது குடல் நமக்கு நிறைய சிக்னல்கள் சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம என்னதான் நல்லா சாப்பிட்டிருந்தாலுமே நமக்கு வயிறு உப்பசமா இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்காது. முடி கொட்டும். நகம் பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம குடல் உணவை ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ குடல் சுத்தமா இருந்தா உணவு தானா ஏற்று. ஸோ இந்த குடலை எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் சாப்பிட்ற சாப்பாடை இந்த குடல் ஏன் உறிஞ்சிக்கல, அது உறியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாக வீட்டிலையே உணவு முறையிலேயே எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாப்பிட்ட உடனே வயிறு வீக்கமாக இருக்குதா? அதாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல ஆசிட் குறைவாக இருக்கும். ஸ்டமக் ஆசிட் குறைவு, பைல் ஃப்ளோ குறைவு, இது எல்லாமே குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு உடலில் செரிக்காது. இதனால நமக்கு வயிறு மந்தமாக இருக்கும். இதுக்கு வீட்டிலேயே நம்ம ரெமெடி பண்ணலாம். அதாவது சுடுதண்ணியில் அரை ஸ்பூன் சீரகத்தூள், சின்னதாக ஒரு இஞ்சி துண்டை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. அதே மாதிரியே சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் அதிகமாக பண்ண முடியாது. அதனால் என்ன, ஒரே ஒரு எக்ஸசைஸ்னால் நம்ம நடக்கணும். நடைப்பயிற்சி ஒரு 5 to 10 நிமிஷம் மெதுவாக நடக்கணும். இது நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு குடல் நார்மலாக இருக்கும். மலத்தில் நமக்கு ஜீரணிக்காத உணவு இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுகுடல் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வெறும் வயிற்றில் காலையில் பசு நெய் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இது சாப்பிடும்போது குடல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ நமக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருக்கிறதுக்கு அதிக கேஸ் தான் காரணம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்குள்ளேயே குடல்லே அது செரிக்காமல் புளிச்சு பொங்கும். என்னென்னா நம்ம புளிச்சை எப்போ விடுவோம் இல்லையா, செரிக்காமல் இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். ஸோ இது நம்ம ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா பெருங்காயம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 டம்ளர் குடிச்சிட்டோம் அப்படின்னா டைஜஷன் நல்லா ஆகிடும். புளிச்ச ஏப்பம் வராது. ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது. வஜ்ராசனா, அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வஜ்ராசனா எக்ஸசைஸ் நாம் பண்ணலாம். அடுத்தது லூஸ் மோஷன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக வெளியே போகும். நம்மளுடைய ஃபுட்டை நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய வைத்தியம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் மோரையும் சீரகத்தூளையும் கலந்து குடிச்சிருங்க. மோர் நல்லா அடித்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் கண்ட்ரோல் ஆகிடும், குடலும் வலுப்பிடும். அடுத்தது மலச்சிக்கல். இது ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூ. அதாவது பாத்ரூம் நமக்கு சரியாக போகலைன்னா அன்றாட நம்மளோட வேலையை செய்யவே முடியாது. ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட உடம்பு நம்மளுடைய உணவுகளை அப்சர்வேஷன் பண்ணுறது குறைஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா, அதாவது காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, அதை நைட்டே ஊற வச்சு காலையில் ஒரு 5-7 ஊற வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த திராட்சை சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, அது பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கல் நமக்கு ரிலீஃப் ஆகிடும். அதாவது நல்ல படுத்துட்டு நம்மளுடைய முழங்கால் மார்பு பகுதிக்கு வர மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றை ப்ரெஷர் பண்ணும்போது நமக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வச்சுருக்கவங்க அவங்க உட்காரும்போது, டாய்லெட் உட்காரும்போது ஒரு ஸ்டூல் போட்டு உட்காரணும், காலை கீழே விடாமல். நார்மல் டைப் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வயிறு அழுத்தம் கொடுத்துச்சுன்னா மோஷன் ஃப்ரீயாக போயிடும். ஸோ இப்போ மோஸ்ட்லி வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம டயர்டாக இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, அயன், B12, மேக்னீஷியம் இதெல்லாம் அப்சர்வ் ஆகலைன்னா நம்ம டயர்ட் ஆகிடுவோம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா எலுமிச்சம்பழம், தேன், சுடுதண்ணி இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. நல்ல அப்சர்வேஷன் ஆகும். நீங்கள் டயர்ட் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அடுத்து நகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா புரோட்டீன், அயன், சிங்க் இது நமக்கு குறைபாடு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல சத்துக்கள் குறைவாக இருக்கும். அதாவது புரோட்டீன், அயன், சிங்க் இது நமக்கு குறைவாக இருக்கும். இதை மேம்படணும் அப்படின்னா நம்ம தினமுமே வீட்டில் எள்ளையும் வெல்லத்தையும் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மினரல் சப்போர்ட் நமக்கு நிறைய கிடைக்கும். முடி அதிகமாக உதிருது அப்படின்னா கட்டு, தைராய்டு, புரோட்டீன் அப்சர்ப்ஷன் இஷ்யூஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா கரிசலாங்கண்ணி கீரையை அதில் இருக்கிற சாறு எடுத்து தலைக்கு வாரம் 2 முறை நம்ம மசாஜ் பண்ணிக்கணும். எண்ணெயிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தடவிக்கணும். இன்டாக்டாக கரிசலாங்கண்ணி கீரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக முடி உதிர்றது
கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஃபேட் அப்சர்ப்ஷன் குறைவாக இருக்கிறதுனால தான். ஸோ இதை நம்ம பண்ணணும்னா அதிகமாக தேங்காயும் தேங்காய் உணவும் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெயில் உணவு எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் கை காலில் தடவிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். நமக்கு அடிக்கடி சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மினரல்ஸ் இல்லாததுனால அது ஒரு சக்தியை தேடுது. அதாவது உடம்புக்கு வந்து அந்த சக்தி தேவைப்படுது. அதனால தான் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி வருது. அந்த மாதிரி நீங்கள் தோணும் போது உங்களுக்கு நிலக்கடலையும் தேங்காயும் சிறு ஸ்நாக்ஸாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம குடல் வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதாவது காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி ப்ளஸ் நெய் கலந்து குடிச்சிருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க. அதே மாதிரியே நைட்டில் வந்து லைட்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் வாக்கிங் போங்க. நடைப்பயிற்சி கம்பல்சரி முக்கியம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம குடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நண்பர்களே, குடல் சரியாக இருந்தால் மருந்தே தேவையில்லை. சாப்பாடு முக்கியம்தான், ஆனால் ஜீரணம் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் உறிஞ்சுதல் தன்மை. சின்ன வீட்டு வைத்தியம், சின்ன பழக்கம்தான் பெரிய மாற்றத்தை தரும். ஆரோக்கியமாய் வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். என்ன நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம்.